கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். வேத வாக்கியங்களே நாம் பார்ப்போம். வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம படிப்போம். காலையில் தான் படித்தோம், அதே பகுதியை படிப்போம். படிங்க. உமா சிஸ்டர் படிங்க. தெரியுதா? அப்பொழுது கர்த்தர் படிங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் நீ இஸ்ரவேலை நீதியானின் கைக்கு நீ விலக்கி எடுத்துப்பார். நீ அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். நியாயாதிபதிகள் 6:12. நீ அவரோடு பழகி சமாதானமாய் இருந்தால் நான் உனக்கு நீங்கி வரும். யோபு 22:21. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் நிறைய கொடுக்குறார் தேவன். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களின்படி இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கைதான் ஓங்கி நிற்கணும், நியாயப்படி, தேவனுடைய வசனங்களின்படி. ஆனால் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை அவருடைய எதிரிகளுக்கு அடிமைகளாக போகிறார்கள். அவருடைய எதிரிகளுடைய கை ஓங்கி போயிடுது. நம்மளும் பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். அற்பர்களெல்லாம் ஆட்சிக்கு செய்ய வருவதும், சண்டாளர்கள் ஆட்சிக்கு வருவதும், பூமி எங்கும் துன்மார்க்கர் சுற்றி திரிவதையும் பார்க்குறோம். துன்மார்க்கருடைய உலகமாக தான் அது இருக்குது. அதை குறித்து ஆச்சரியப்படுகிறோம். தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் உலகமெங்கும் துன்மார்க்கர்கள் நன்கு வாழ்ந்து பலத்திருக்கிறார்களே. நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோமே. இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறவர்கள், கர்த்தரை மறக்கிறவர்கள், ஏனோ தானோ என்று வாழுகிறவர்கள் நன்றாக இருக்கிறார்களே. அப்படித்தானே இந்த சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும்போது அதனால் மனுஷர்கள் எல்லாருமே வழி விலகி போகிறாங்க. நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அங்கே ஜனங்கள் துன்மார்க்கிற நீதிமான்கள் என்றும், கர்த்தரை பரீட்சை பார்த்தாலும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் தான் அங்கு சொல்லப்படுது. அதை குறித்து தேவன் மிகவும் விசனம் அடைகிறார். ஆனாலும் தேவன் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் துன்மார்க்கன் மேன்மை பாராட்டி கொண்டு தான் இருப்பான், நீதிமான் போல தான் இருப்பான். உதாரணத்துக்கு இப்போ திமுக கவர்மெண்ட்டு அவ்வளவு அட்டூழியம் செய்து, அக்கிரமம் செய்து, அடுத்து அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்களே. மனசாட்சியே இல்லாதவர்கள் என்பது நல்ல வெளிப்படையாகவே தெரியுது. மனசாட்சி இல்லாமல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தெரிகிறார்கள். தேமுதிக அவர்களோடு போய் உறவு வைக்கிறார்கள், காங்கிரஸ் அவர்களோடு போய் உறவு வைக்கிறார்கள். ஆமாம், பொல்லாதவன் திருமாவளவன் மிகவும் தீழ்ப்பானவன் சண்டாளன், அவன் போய் என்ன செய்யறான், அங்கே போய் அவன் உறவு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், துன்மார்க்கர்கள் இந்த நாட்கள் துன்மார்க்கருடைய உலகமாக இருக்குது. எதிர் அணியே எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் துன்மார்க்கர்கள் தான் இருக்காங்க. தேமுதிக, அதாவது தாவேகா, அப்புறம் அப்புறம் சீமான் போன்றவர்கள், அப்புறம் எடப்பாடி போன்றவர்கள் எல்லாருமே யாருக்குமே நிச்சயமாக தேவனை குறித்து பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. அவர்கள் தங்களுடைய தற்பொழிவே நாடுகிறார்கள். ஏதோ ஒரு சிலர் தான் கொஞ்சம் நியாயமாக நடக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பாஜக கட்சி கூட அநியாயம் செய்கிறவர்களாகத்தான் அது அங்கேயும் இருக்கிறார்கள். அவர்கள் அதிமுகவோட கூட்டணி போட்டுக்கிட்டு எல்லாம் 2 கட்சியுமே மாற்றி தமிழ்நாட்டுக்கு எடுத்துருக்கு. ஆமாம், அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக், நல்ல ஃபயரான ஆளை அவர்கள் என்ன செய்கிறாங்க, அண்ணாமலை என்பவரை புறக்கணித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பொறாமை கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இந்த சூழல் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. எங்கே பார்த்தாலும் துன்மார்க்கருடைய வழியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது துன்மார்க்கரை எப்படி வெல்லுவது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. சரி, இதே போல தான் அந்த நாட்களிலே அங்கு கிதியோன் என்பவன்
இஸ்ரவேல் மக்கள் மீதியானவர்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே அதை குறித்து ரொம்பவும் அவனுக்கு விசனமாகி அவன் கேள்வி கேட்கிறான். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாரு, உனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பலத்தோடே போன்னு சொல்கிறாரு. அந்த கிதியோனை ஊக்குவிக்கிறார், அவனை மோட்டிவேட் பண்ணுறாரு. அதாவது மனுஷர்கள் இந்த நாட்களில் மோட்டிவேஷன் குரூப்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த அந்த மோட்டிவேஷன் இல்லை, இந்த மோட்டிவேஷன் வேறு. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு செய்தியை தருகிறார். சாதாரணமாக நாம் மோட்டிவேட் பண்ணப்படும் பொழுது நம்முடைய உடல் எழுச்சி அடைந்து எதிரிகளுக்கு எதிராக செல்லும். அந்த நேரத்தில் வெற்றி வரும்னு சொல்ல முடியாது, தோல்வியை கூட வரலாம். ஆனால் தேவன் அவர் நம்மை எழுச்சி அடைய செய்யும் பொழுது அவர் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்திலே நம்முடைய சத்துருக்களை கொன்று போடுவார். கர்த்தராலே பராக்கிரமம் செய்வோம், அவரே நம்முடைய சத்துருக்களை மிதித்து போடுவான் இருக்கு. இந்த இடத்துல தான் தேவன் என்ன சொல்கிறார், நேற்று தினம் நம்ம வாசித்தோம். கர்த்தர் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமாம், இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மோடு இராவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் மோசே ஒரு இடத்துல சொல்கிறான், நீர் எங்கள் முன்னே செல்லாவிட்டால் எங்களை அழைத்து செல்ல வேண்டாம்ங்கிறாரு. நான் முன்னே சென்று இளைப்பாறுதலை தருவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேங்கிறாரு. ஆமாம், தேவன் ஒவ்வொரு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலத்தையும் அந்த இளைப்பாறுதலின் தேசத்தையும் வைத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த உலகம் என்பது காலம் மற்றும் இந்த பிரபஞ்சம் என்கிற என்ற ஒரு கணக்கிலே அவர் கொண்டு வருகிறார், பரிமாணத்திலே. ஆமாம், டைம் ஸ்பேஸ். ஆமாம், காலம், அதனுடைய ஸ்பேஸ்னு தமிழ் என்ன சொல்கிறது, அதான் அந்த பிரபஞ்சம், அந்த விண்வெளி, டைம் ஸ்பேஸ். ஆமாம், அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த டைம் ஸ்பேஸை ஒரு இல்லூஷன். ஒரு நொடியை 1000 வருஷங்களுக்கு இதே உலகத்தில் வைக்க முடியும். ஏனென்றால் ஆங்காங்கே தேவன் இந்த பிரபஞ்சத்திலே பலவிதமான கேரக்டர்ஸ், செலக்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸை வச்சிருக்கிறார். அவைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் கிரகங்கள் மாத்திரமல்ல, அது நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரங்கள், எரிகற்கள், தூசுகள். ஆமாம், இன்னும் வாயினால் சொல்ல முடியாத எத்தனையோ பண்புகள் அடக்கப்பட்ட காரியங்கள், அவைகள் கேலக்சிகளாக சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சமானது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதோடு மாத்திரமல்லாமல் மனுஷர்களுடைய தியரிஸ், பல தியரிஸ் இருக்குது. பேரலல் யூனிவர்சஸ், பல பிரபஞ்சங்கள்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. ஈரேழு உலகம் என்று சொல்லுவார்கள். ஆமாம், 14 உலகங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆமாம், அது மனுஷர்கள் பலவிதமான பிரபஞ்சங்கள், அதில் இருக்கக்கூடிய செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸில் பிளாக் ஹோல், வோம் ஹோல், இன்னும் விவரிக்க முடியாத நிறைய காரியங்களை அங்கே சொல்கிறோம். அதனுடைய அருகாமையிலே போகும் பொழுது அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி காலம் வேறுபடுதுங்கிறாங்க. ஒரு இடத்துல காலம் என்பது நின்று விடுகிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல காலம் என்பது என்ன செய்கிறது என்றால் வேகமாக செல்லுகிறது என்று சொல்கிறார்கள். ஒரு பெரிய கருந்துளையை சுற்றி நாம் வரும் பொழுது காலம் நின்று விடுகிறது என்று சொல்கிறார்கள். காலம் மிகவும் குறைந்து விடுகிறது, ஸ்லோவாக ஆகிடுது, ஒரு நிமிஷம் ஒரு நொடியாக மாறுதுங்கிறாங்க. அதே பூமியில் அது வேகமாக அது சுழன்றுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இன்னும் சில விதமான இடங்களிலே இந்த காலமானது மகா விரைவாக சுழன்று இல்லாவிட்டால் மிகவும் தாமதித்து அதுக்கு தகுந்தது போல் ஒரு நொடி என்பது எத்தனையோ யுகங்களை கடந்ததாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நித்தியம் என்ற ஒரு இடத்துலேருந்து தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நித்தியத்தில் டைமே அங்கே ஆக மாட்டேங்குது. ஆனால் இங்கே பூமியில் ஒரு யுகம் கடந்து விட்டது, டைமே இல்லாத, டைம்லெஸ். ஆமாம், அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் இந்த உலகத்தை அவர் படைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் நமக்கு புரியாத புதிர்கள் இருக்கிறது. மனுஷனானவன் இப்போ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கான்ஸ்பிரசி தியரிகளை உருவாக்குறான். அதில்
முக்கியமான கான்ஸ்பைரசி தியரி என்னவென்றால், ஏலியன்கள் இருக்கிறார்களா, அதாவது வேற்று கிரகவாசிகள், அதை குறித்து ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுட்றாங்க. முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா என்பவன் அவன் ஏதாவது ஒன்று கொளுத்தி போடுறான். ஏலியன் இருக்கிறார்கள், நான் பார்த்ததில்லை, ஆனால் அவர்கள் ஏரியா 51 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறதாக சொல்லப்படுவது உண்மை அல்ல, அங்கே இல்லை என்று அவன் சொல்கிறான். அவனுடைய ட்விட்டரில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு போயிடுறாங்க. இது உலகம் பூரா வைரல் ஆகுது, உலகம் பூரா பார்க்குறாங்க. அப்போ ஏலியன்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை, ஒரு பயத்தை, இல்லாவிட்டால் ஒரு ஆர்வத்தை அவர்கள் தூண்ட பார்க்கிறார்கள். இப்படி உலகத்தை குழப்பி, இதனால தான் அமெரிக்கா கோலோச்சி நிற்கிறது, உலக நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்று சொல்லக்கூடிய கான்ஸ்பைரசி தியரி. அதாவது நிரூபிக்கப்படாத இப்படிப்பட்ட சூழ்ச்சியான கருத்தியல்கள், கோட்பாடுகள். ஆமாம், அவர்கள் கருத்தியல்கள் என்று சொல்கிறார்கள், கோட்பாடுகள். இப்படிப்பட்ட ஒரு தியரிஸ், வெர்ஷன்ஸ் உலா வருகிறது உலகம் புறா. மனுஷன் இதை குறித்து தெளிவான ஒரு முடிவுக்கு வராதபடிக்கு அவனை எப்பொழுதும் ஐயத்திலும் சந்தேகத்திலுமே வைக்கிறது தான் இந்த உலக ஆட்சியாளருடைய மோசமான எண்ணங்கள். அந்த கெட்ட எண்ணத்தினால தான் உலகத்தில் உள்ள ஜனங்களே அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இது சந்தேகமே இல்லாமல் இது சாத்தான், பொய் பேசுகிறவன், அவன் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். ஆகவே இதை குறித்து நாம் கொஞ்சமும் கலங்கக்கூடாது. அவனுடைய சக்திக்கு தந்தது போல் அவர்கள் ஜனங்கள் ஏமாறவோ இல்லாவிட்டால் ஏமாற்றம் அடையாமல் பாதுகாக்கவோ படுகிறார்கள். ஏதாவது ஒன்று கிளப்பி விட்றானுங்க அரசியல் ரீதியாக. இல்லாவிட்டால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையுமே ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல்களில் போயிடுது. அதில் இருக்கக்கூடிய தரங்கட்ட கீழ்த்தரமான பதிவுகளுக்கு இன்றைக்கி ஜனங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். முழு உலகமும் அப்படி கெட்டு போச்சு. நம்ம இது குறித்து என்ன நம்ம சொல்ல முடியும்? நாம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே, நாம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன சொல்ல முடியும்? இது குறித்து எதுவும் சொல்வதற்கு இல்லை. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதையெல்லாம் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் நாம் வேதத்தை உற்று நோக்கினான் என்றால், வேதம் இனி நடக்க போகக்கூடிய காரியங்களை தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய காலகட்டத்தில் ஜனங்களுடைய பாஷைகள் எப்படி ஜனங்களுக்குள்ளாக சோர்வுகள் உண்டாகும், ரூமர்ஸ், அதாவது பொய் செய்திகள், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய்கள் ஏற்படும், எல்லா அடையாளங்களும் இப்போ வந்துருச்சு. ஆமாம், இதிலிருந்து என்ன தெரிகிறது? இதோ தேவன் சமீபத்து வந்துவிட்டார், இதோ அவர் வந்துட்டார், அவரோட வருகை சமீபமாக இருக்கிறது, அவருடைய பலாபலன்களும் அவர் கொடுக்கக்கூடிய பலாபலன்களும் இதோ வந்துட்டுருக்கு. நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் தேவன் பேரிலே விசுவாசம் வைக்கிறோம். ஆமாம், இப்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடிக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாம் தேவனிடத்தில் போய் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், நாம் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். தேவன் நம்மை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஆமாம், அப்போ நம்மளை பார்த்து நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பலத்தோடு போனால் போதுங்கிறாரு. 6:12, 6:14. ஆமாம், எதிரிகள் எப்படிப்பட்டவனாக இருந்தால், அது ஒரு பெரிய தேசமாக, வலிய தேசங்கமாக, விஸ்தாரமான தேசங்களாகவும் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அடங்கியவர்களாக இருந்தாலும், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஐரோப்பா யூனியன், இப்படிப்பட்ட நாடுகள் பலத்து பெருத்திருந்தாலும், ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிழக்கு, அதாவது மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே எழும்பி பாருங்கள் இந்தியாவை நாசம் பண்ணுவதற்காக அவர்கள் இந்த பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் செங்கோட்டையை தாக்குவதற்காக அப்படி ஒரு ரூமர் செய்தியை பரப்புகிறாங்க. ஆமாம், அது குறித்து நாடே அலர்ட்டாக இருக்குது, தேசமே. ஆமாம், எந்த இடத்துல எங்கே இப்போ குண்டு வெடிக்குமோ அப்படிங்கிறது போல். இப்படி தான் உலகம் எங்குமே ஒரு பதஷ்டமும் மனுஷனுடைய இருதயம் கவலை உருவதும் சோர்ந்து போவதுமான காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவன் இந்த நாளில் தானே அவருடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுப்பார். அவர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக இருந்து
எதிரிகளை வீழ்த்தி, பிசாசும் அவனுடைய ராஜ்யங்களையும் வீழ்த்தி தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தை பெறுவார்கள். தானியேல் அதை குறித்து நல்ல தெளிவாக எழுதியிருக்கிறான். பரிசுத்தவான்கள் அந்த யுத்தத்தை வென்று நிச்சயமாக ராஜ்யத்தை பெறுவார்கள். நாம் தான் இந்த சோர்ந்து போகக்கூடாது. நம்மை பார்த்து பராக்கிரமசாலியே, இதோ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, அப்பொழுது அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இப்போ கொஞ்சம் பலம்தான் நமக்கு இருக்குது. சீக்கிரம் அவருடைய பூரண பலம் நமக்கு உண்டாகும். கொஞ்சம் பலம் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் நாம் ஊழியம் செய்கிறபடினாலே, அவருடைய சத்தியத்தில் உறுதியாக நாம் நிற்கிறபடினாலே, உந்தன் கிரியைகள் தேவன் அறிவார், உந்தன் பலனும் கொஞ்சமாயினும் வேத வசன வழியில் நடந்து தேவனை மறுதலியாமல் வாழ்ந்ததால், வேத வசன வழியில் நடந்து தேவனை மறுதலியாமல் வாழ்ந்ததால் உனக்கு முன்னே திறந்த வாசல், பெரிய வாசல், ஒருவரும் என்றும் பூட்டிட முடியா அகன்ற வாசல். உந்தன் கிரியைகள் தேவன் அறிவார், உந்தன் பலனும் கொஞ்சமாயினும் வேத வசன வழியில் நடந்து தேவனை மறுதலியாமல் வாழ்ந்ததால் உனக்கு முன்னே திறந்த வாசல், அகன்ற வாசல், ஒருவரும் என்றும் பூட்டிட முடியா பெரிய வாசல் அப்படின்னு தேவன் நம்மை பார்த்து கம்பீரமாக முழக்கமிடுகிறார். கொஞ்சம் பலம் இருந்தாலும் நம்மை கொண்டு நம்முடைய எதிரிகளை வீழ்த்துவார். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை வீழ்த்துவார். நம்முடைய விட பலத்த சத்ருவாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களை வீழ்த்துவார். இந்த உலகத்தினுடைய ராஜாக்களை வீழ்த்துவார். விஸ்தாரமான தேசத்தின் தலைவர்களை கொன்று போடுவார். ராஜாக்களை பட்டயத்தால் வெட்டுவார். பிரேதங்களினால் நிரப்புவார். எல்லாரும் இந்த உலகத்தில் பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தவங்களை மிகவும் அவமானப்படுத்துவார். அழச் செய்வார். தரித்திரமாக இருந்தவர்களை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்வார். அழிகிறவர்களை நகைக்க செய்வார். ஆமாம், இப்பொழுது நகைக்கிறவர்களை இனி அழச் செய்வார். அன்பானவர்களே, இதுதான் தேவன் நமக்கு தரக்கூடிய மகத்தான செய்தி. பராக்கிரமசாலியே, இந்த கொஞ்சம் பலத்தை குறித்து நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நீ சற்றும் அதை குறித்து வேதனைப்படாதே. நீ இன்னும் ஜெபம் பண்ணு. தேவனோடு நிறைய கீழே உள்ள வசனம் தேவனோடு நல்ல பழகி அவரோடு சமாதானமாக இரு. அதிகமாக தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். கான்ஃபரன்ஸ் வித் காட், கர்த்தரோடு எப்பொழுதும் ஒரு பொருத்தனையை பண்ணு, கான்ஃபரன்ஸ் பண்ணு, பேச்சுவார்த்தை நடத்து கர்த்தரோடு. ஆண்டவரே, நான் இனி ஒழுங்காக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், உண்மையே பின்பற்றுவேன், அவிசுவாசம் பண்ண மாட்டேன், கெட்ட நபர்களோடு நான் இணங்க மாட்டேன், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், என் ஜீவனையாக இருக்கட்டும், நான் வெறுப்பேன். உம்முடைய நாமத்து நிமித்தம் சகலத்தையும் விட்டு அதையே மேன்மையாக எண்ணுவேன். நான் கவலைப்படுவதிலும் லௌகிக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலும் இருக்க மாட்டேன். வீணான காரியங்களில் மனதை நான் செலுத்த மாட்டேன் என்று சொல்லி மிகுந்த உறுதிப்பாட்டோடு நீங்கள் காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, மிகுந்த உறுதிப்பாட்டோடு காணப்பட வேண்டும். பிசாசானவன் நமக்கு பயங்கரமான அவநம்பிக்கைகளையும் சோர்வுகளையும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவனாக காணப்பட்டாலும் தேவன் நமக்கு துணை நின்று யுத்தம் செய்து ஒரு மாபெரும் வெற்றி அவன் கொடுக்காமல் போக மாட்டான். அவர் மாபெரும் வெற்றி என்ன செய்ய மாட்டார்? அவரே நமக்கு கொடுக்காமல் போக மாட்டார். அன்பானவர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு மாபெரும் வெற்றியை அவர் கொடுக்காமல் போக மாட்டார். ஆமாம், கர்த்தர் மாபெரும் வெற்றியை நமக்கு தரவே தருவார். ஆகவே இந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் பலம் இருந்தும் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அகன்ற வாசலை வைத்திருக்கிறார். இன்னும் சில தினங்களிலே அவருடைய அக்னி பற்றி எரியும். நாம் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானத்துக்குள்ளாக இந்த ஊழியக்காரன் செல்லவும், ஆண்டவர் இந்த சபையானது அவனோடு கூட அந்த ராஜ அரண்மனையில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்துவார். நம்ம சுற்றிலும் தேவன் பெரிய ஒரு தெய்வீக அனுபவத்தை தருவார். கொழுந்து விட்டு எறிய அக்னி உண்டாகும். நிச்சயமாக பிசாசானவன் நமக்கு முன்பதாக மடங்கடிக்கப்படுவான். தேவனோட சுவிசேஷம் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னலை போல பிரகாசித்து உலகத்தையே வலம் வரும். ஆமாம், உலகத்தை ஒரு நிச்சயம் அசைக்கும். இன்னும் வானத்தை மாத்திரமல்ல பூமியும் அவர் அசைப்பார் என்று சொல்லி
நிச்சயமாக இந்த உலகத்தை ஒரு அசைவுக்குள்ளாக நடத்தும். ஆமாம், தீவிரமான ஒரு ஜாதியாக நாம் சென்று, ஆமாம், பூட்டின வீட்டுக்குள்ளாக கூட இந்த சுவிசேஷம் செல்லும். சமுத்திரத்தை ஊடுருவ இந்த சுவிசேஷம் பாயும். நிச்சயமாக ஊடுருவும். ஆகாயத்தில் அதுக்கு நிச்சயம் ஒரு வழி உண்டு. ஆமாம், இதை யாரும் தடுக்கவே முடியாது. இது எளிமையாகவும் தாழ்மையாகவும் மிகுந்த சமாதானமாகவும் சென்றாலும் அது தீவிரமாக எதிரிகளினுடைய சேனைக்குள் பாய்ந்து அவர்களை வெட்டும், அவர்களை அழித்து போடும், எதிரியினுடைய கோட்டையை தகர்க்கும். எரிகோவின் கோட்டையை தகர்த்தது போல யோர்தானை பின்னிட்டு திரும்பச் செய்யும். அன்பானவர்களே, ஆகவே தேவன் அப்படிப்பட்ட ஒரு வரங்களையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் தருவார். ஆமாம், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி பயங்கரமான அடையாளங்களை நிச்சயம் செய்யாமல் போவதில்லை. ஆமாம், சிருஷ்டிப்பு நிகழும், இழந்து போன அவயவங்கள் உருவாகும். காற்றும் கடலும் முன்பு அதட்டப்பட்டதை விட அதிகமாக அதட்டப்படும். மலைகள் விலகி போவதை நாம் பார்ப்போம். குன்றுகள் காணப்படாமல் போவதை பார்ப்போம். தீவுகள் விலகுகிறதை பார்ப்போம். தீவுகளுக்கு ஒரு சுவிசேஷம் காத்திருக்கும். ஆமாம், எல்லாமே அகன்று போகக்கூடிய ஒரு காலம் வரும். அன்பானவர்களே, இது எப்படி நடக்கும்? இதை நாம் சந்தேகிக்க வேண்டாம். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தை படைத்து எல்லா உரிமையும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர், நாமமே தழைத்தோங்க, நான் வாழுவேன் உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். ஏசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்களாக மாற்றி ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்களை பழிக்கவும், அவர்களை மேற்கொள்ளவும், அவர்களுக்கு அஞ்சாதிருக்கவும், ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஆகவே நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்து நன்மைகள் செய்து ஏழைகளுக்காக ஜெபித்து திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுடைய வழக்கை விசாரிக்கக்கூடிய ஞானத்தை பெற்று அதற்குரிய அதிகாரத்தை பெற்று ஆவிக்குரிய வரங்கள் 9ஐயும் அவரை விசுவாசிக்க நடக்கும் அடையாளங்களையும் அந்த ஊழியத்தினுடைய மேன்மையும் நாம் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோமாக. கர்த்தர் தாமே நம்ம வழி நடத்தட்டும். ஜெபம் பண்ணுவோம். மணியரசன் இருக்கியாயா? மணியரசன் வந்தானே வரலையா? அந்த பையன் வரல. சரி, பரவாயில்ல. சோதரம். உமா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. லைனில் இருக்கீங்களா சிஸ்டர்? லைனில் இருக்கீங்களா சிஸ்டர்? ஜெபம் பண்ணுங்க. காதல் விழுந்துச்சா? விழுந்துச்சுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். இந்த அருமையான இரவு வேளையிலே அப்பா உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த சாயங்கால பிரேயரிலே வல்லமையாய் எங்களோடு கிரியை செய்கிறீர். நாங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் என்னுடைய தாசன் முன் சொல்கிறீர். அப்பா துதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பலனிருந்தும் நாங்கள் மறுதறியாமல் அப்பா ஸ்தோத்திரம், இந்த கொஞ்சம் பலத்தோடே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் நிற்க எங்களுக்கு பலம் தாரும். இந்த வேலையிலும் செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் அனல் மூலட்டும், அக்கினி இறங்கட்டும், அபிஷேகம் காணப்படட்டும். தேவரையும் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினாலே அபிஷேகித்து எல்லா பலகீனங்கள், எல்லா விசுவாசங்கள், எல்லா விதாவை நம்பிக்கை, அவபக்தி எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருவரும் இதை கேட்ட ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வல்லவர்களாக காணப்பட நீ அனுகிரகம் செய்யும். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இருக்கிறோம், அப்பா இருக்கிறோம், அப்பா இருக்கிறோம். மிகுந்த சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். எல்லா விதமான அப்பா தீமை நின்று உடைய பிள்ளைகளுடைய சித்தரை காக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் தெய்வமே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, எங்களுக்கு கொஞ்சம் பலனிருந்தும் இந்த பலத்தோடு போய் எதிரிகளை வீழ்த்துவோம். எங்களுடைய எதிரிகள் யார்? ஆண்டவரே, சத்துருக்களாகிய பிசாசு, ஆண்டவரே, சத்துருக்களாகிய வியாதி, சத்துருக்களாகிய எல்லா விதமான இந்த உலக நடப்பு, அரசியல்கள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே, இன்னும் எங்கள் வாழ்க்கையில் வந்து மோதுகிற அநேக பிரச்சனைகள்,
எல்லாவற்றையும் கொஞ்சம் பலத்தோடு இருந்து நாங்கள் ஜெயிப்போமாக. வறுமை, தரித்திரம், கடன் தொல்லை, ஆண்டவரே எங்களுடைய புத்தியினத்தினால் விளைந்த கஷ்டம், அறிவினத்தினால் விளைந்த கஷ்டம் எல்லாம் மாற்றி போடும். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகளை நாங்கள் விசாரிக்க எங்களுடைய மனதை சிறுமைப்பட்டவர்கள் மீது மாற்றும். ஆண்டவர்கள் மீது நோக்கமாக இருக்க உதவி செய்யும். கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவர் பேரில் ஒருவர் அக்கறை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய இருதயத்தில் அன்பினும் ஆவியை ஊற்றும். அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டும் எங்களை பிரிக்காத ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை கேளும். தூதர்கள் மகிழ்வார்களாக அந்த செய்தியை கேட்டு. ஆண்டவர் உற்று பார்க்கிறார்கள் அல்லவா? ஆண்டவரே, நிச்சயமாக இந்த சுவிசேஷத்தின் வல்லமை இந்த கடைசி காலத்தில் இப்படியாக வேலை செய்கிறது. நீர் சிலுவையில் சிந்தின இரத்தமே இப்படிப்பட்ட ஒரு திறனை, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு வழங்குகிறது ஆண்டவரே. ஆகவே சாத்தானும் அவருடைய சேனைகளும் நடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விக்கிரகங்கள், விக்கிரக ஆவிகள் எல்லாம் நீங்கி போகட்டும், கட்டோடு ஒடியட்டும், மனுஷனுடைய வீராப்பு தனியட்டும். யுத்தங்களும் செய்திகள் இப்பொழுது கேள்விப்பட அவசியமாக இருந்தாலும், நடக்க வேண்டிய இருந்தாலும் அவைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலம் வரும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே இருக்கிறோம். ஆனாலும் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரியவர்கள் ஒரு திசையிலே அவர்கள் சென்று கொண்டே இருக்க நீ செய்து கொண்டிரும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியேற்றும். நீர் உலகத்தை ஜெயித்தீர், ஆகவே நாங்களும் உலகத்தை ஜெயிப்போம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், ஆறுதல் எங்களுக்கு தருவீர். முக்காடு நீக்கப்படும், மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். ஆமாம் ஆண்டவரே, சுவிசேஷம் உலகமெங்கும் சென்று வானத்தையும் பூமியும் அசைக்கும். பூட்டின வீட்டுக்குள்ளாக செல்லும், சமுத்திரத்தை ஊடுருவ பாயும். ஆகாயத்தலத்துக்கு ஒரு வழி உண்டு என்று அறிந்திருக்கிறோம். உம்மால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிச்சயமாக வருவார்கள். ஆண்டவர், பாவிகளோ அதில் இடறி விழுவார்கள். ஆண்டவரே, அநேகர் இடறுவதற்கு ஏதுவாக இது இருந்தாலும் உம்மால் முன்குறிக்கப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. மிகுந்த உற்சாகத்தை தாரும். இதுவாரும் நாங்கள் பட்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சிறுமைகள், நிந்தனைகள், ஆண்டவரே இகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரை மாறி நாங்கள் தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக விளங்குவோமாக. பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சுவிசேஷத்தின் நற்கந்தங்களாக, நற்கிரியைகளாக ஒளி வீசுவோமாக, சுடர் வீசுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை எங்களுடைய இருதயங்களில் பிரகாசித்து, ஆண்டவரே, அந்த ஞானத்தை உலகெங்கும் பறைசாற்றுவீராக. ஜெயம் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நாளை தினம் ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இப்படியாக இதை கேட்கிற, ஆன்லைனில் கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கட்டிபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்கிறோம். யாம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.